Hey guys, welcome back. இந்த வீடியோல நாம நவுன்ஸ் பத்தி பார்க்க போறோம். நவுன்ஸ தமிழ்ல பெயர்ச்சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன்ஸ்னா ஒரு பெர்சன, ஒரு இடத்த, ஒரு அனிமல்ஸ இல்ல பொருள குறிக்க யூஸ் பண்ணுவோம். அண்ட் நவுன்ஸ்ல டோட்டலா 8 டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன், கலெக்டிவ் நவுன், concrete noun, compound noun and abstract noun. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே guys, நம்ம இப்போ காமன் நவுன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காமன் நவுன் அப்படின்னா அது ஒரு பொது பெயர். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பொதுவான வார்த்தை. ஃபார் எக்ஸாம்பிள் மேன் ஆர் உமன் ஆர் காமன் நவுன்ஸ். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட பர்சனோட நேமை சொல்கிறது கிடையாது. பொதுவாக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிளேஸ் எடுத்துக்கிட்டால் அது ஒரு சிட்டியாக இருக்கலாம், ஒரு ஸ்கூலாக இருக்கலாம், ஒரு பார்க்காக இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ பிளேஸ். ஓகேவா? ஸோ அதை நம்ம பொதுவாக சிட்டி, ஸ்கூல், பார்க் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ இதுவும் ஒரு காமன் நவுன். ஸோ திங்ஸ் காமன் நவுன் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக், மொபைல் ஃபோன், அ டேபிள், கார் இல்லை ஒரு லேப்டாப், இது எல்லாமே ஒரு காமன் நவுன் தான். பிகாஸ் இட்ஸ் அ ஜென்ரல் நேம், நாட் எ ஸ்பெசிஃபிக் நேம். ஓகேவா? ஸோ இப்போ காமன் நவுன் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டாகாக இருக்கலாம், கேட், லயன், இதெல்லாமே காமன் நவுன், நம்ம பொதுவாக சொல்கிற வார்த்தைகள். ஸோ இங்கே உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டவுட் இருந்தால் அது நம்ம ப்ராப்பர் நவுன் பார்க்கும்போது உங்களுக்கு அது எல்லாமே கிளியர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர் நவுன் பார்க்கலாமா? ஸோ காய்ஸ், இப்போ நம்ம ப்ராப்பர் நவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன்ஸ் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நேமை யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் காமன் நவுனில் நாம் ஒரு நபரை ஹீ இஸ் அ மேன் ஆர் ஷீ இஸ் அ உமன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே ப்ராப்பர் நவுனில் அந்த மேனோட நேமை நம்ம சொல்லுவோம். ஹீ இஸ் அ ராஜ் ஆர் ஹேர் நேம் இஸ் அ மலர் அப்படின்னு சொல்லுவோம். இருங்க, நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தென் உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். ஆக்டர், டாக்டர், டீச்சர், இது எல்லாமே ஒரு காமன் நவுன், அதாவது பொது பெயர். ஸோ இப்போ கவனிங்க, யாராச்சும் அந்த ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் ரஜினிகாந்த். ஸோ யார் அந்த டாக்டர்? ஹீ இஸ் அ டாக்டர் பிரசாத். ஸோ யார் அந்த டீச்சர்? அவங்க தான் நம்ம மலர் டீச்சர். ஸோ இங்கே ஆக்டர், டீச்சர் அண்ட் டாக்டர் இஸ் அ காமன் நவுன். ஸோ ப்ராப்பர் நவுன் காமன் நவுனை ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர் இஸ் அ காமன் நவுன் இல்லையா? ஸோ ஆனால் மலர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க யாரு அப்படின்னு சொல்றது. ஸோ அது ப்ராப்பர் நவுன். ஸோ பிளேஸோட ப்ராப்பர் நவுன் அந்த பிளேஸோட நேமை சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி இஸ் அ காமன் நவுன், சென்னை சிட்டி இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ திங்ஸை எடுத்துக்கிட்டா லேப்டாப் இஸ் அ காமன் நவுன் பிகாஸ் இட்ஸ் ரெஃபர் டு எனி லேப்டாப். ஓகேவா? ஸோ லெனோவோ லேப்டாப் இஸ் அ ப்ராப்பர் நவுன் பிகாஸ் நம்ம குறிப்பிட்டு அந்த பிராண்ட் நேமை சொல்கிறோம். ஸோ அதனால இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ இப்போ அனிமல்ஸ்க்கு பார்க்கலாம். அனிமல்ஸ்னு சொல்கிறது காமன் நவுன். கேட்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்கிறோம். பூனை ஒரு வகையான விலங்கு, பட் ஸ்டில் இஸ் அனிமல்னு தான் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்கிறோம். பட் அதே அந்த கேட்டோட நேம் டாம் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த நார்மல் டவுட்ஸ் கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் பற்றி பார்க்கலாம். பை பாய்.